வசனம் சொல்லுகிறது. 19 வசனம். நீதிமானுக்கு ஒரு துன்பம் அடையமாய் இருக்கும், கர்த்தர் அவங்க எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். சில பேர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்துட்டேன், எனக்கே துன்பம் வருதுன்னு கேட்பாங்க. ஆமென், ஹalleluya. எனக்கே பிரச்சனை வருது, எனக்கே போராட்டம் வருது, எனக்கே நிந்த வருது, எனக்கே அவமானம் வருதுன்னு சொல்லி நீதிமானுக்கு ஒரு அநேகமான துன்பங்கள் வரும். நீதிமானுக்கு துன்பங்கள் வரும். இந்த வசனம் எழுதுகிற சங்கீதம் எழுதுகிற நேரத்துல தாவீதோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். தெய்வத்தால் அழைக்கப்பட்டவர். சாமுவேல் சீக்கிரஸ் மூலமாக தைல கொம்பு அவர் தலையில குத்தி அவர் அபிஷேகம் செய்திருக்கார். அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் சோதனை. அவர் எல்லா தேசத்துக்கு பயந்து, ராஜாவுக்கு பயந்து, ஒரு இடத்துல வேற ஒரு நாட்டு மன்னர்கிட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறாரா. இங்க வசனத்தை போடுது மேல போட்டுட்டு அந்த மேலத்தை பத்தி வாசிங்க. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷமாயின போது அவனால் திருத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஆமென். அங்க ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி நடிக்கிறாரா, வேஷம் மாதிரி அங்க நடிக்கிறாரு. அப்ப அவனும் துரத்தி விடுறான், நீ ஓடி போய் சொல்லி. அப்படி துரத்தப்பட நேரத்துல சங்கீதம் பண்றாரு. ஹalleluya. ஆமென். உங்களுக்கு ரட்சிக்கப்பட உங்களுக்கும் போராட்டம் வருது, நிந்த வருது, பிரச்சனை வருதுன்னா நீங்க தெய்வத்தை தேடணும். ஹalleluya. நீங்க தெய்வத்தை தேடி தெய்வத்தை ஆராதிக்கணும், தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். ஹalleluya. ரட்சிக்கப்பட தெய்வ பிள்ளையே, வசனம் ரட்சிப்பு நம் தலைசீரா நமக்கு இருக்கு. ஆமென். நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ரட்சிப்பு நமக்கு மதிலா இருக்கு. ஹalleluya. ரட்சிப்பு நம்மளை பாதுகாக்கும். இந்த ரட்சிப்பு மாத்திரமே நமக்கு நன்மைகள் செய்யும். ஹalleluya. வேற எந்த காரியமும் செய்யாது. உங்க உலக ஞானமோ உங்க ஞானமோ நீங்க படிச்ச படிப்போ உங்க அழகோ உங்க அந்தஸ்தோ உங்க அறிவோ உங்க எத்தனையோ பெருசாக எதுவும் உன்னை பாதுகாக்காது. உங்க ரட்சிப்பு தெய்வம் மாத்திரமே, உன்னை ரட்சிக்கப்படுவே மாத்திரமே உங்களுக்கு. ஹalleluya. ஹalleluya.